ஏன்னா நேற்று கூட நம்ம மேட்ச்ல பார்த்தோம் இல்லையா? இன்சல்ட்டிங்கா ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதை சொல்றேன்னு தெரியுது உங்களுக்கு? திலக் வர்மாவை வந்து மேட்டர் எவ்வளவு பெரிய பிளேயர் திலக் வர்மா, என்ன மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணி என்ன சிக்ஸ் அடிச்சு நீங்க ஒன் டேல இங்க நான் போய் செப்பாக்ல பார்த்தோம் இங்கிலாந்து அகேன்ஸ்ட் அவர் அடிச்சு அடி நான் பார்த்தேன். என்ன பிரில்லியன்ட் பிளேயர். அவரை போய் நேற்று வந்து பெனிட்ரேட் பண்ணல பெரிய ரன் ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு அவரை போய் உள்ள போன்ட்டார் ஹர்திக் பாண்டியா. அது யாரு அவருக்கு பால் கூப்பிட்டீங்க? ஒரு புரோக்கன் சோல்ஜரை சாண்ட்னரை கொண்டுறீங்க. சாண்ட்னர் ஃப்ரண்ட் ஃபுட்ல சிக்ஸ் அடிப்பார், பேக் ஃபுட்ல என்ன அடிப்பார் சாண்ட்னர்? அவரை கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்து இதை பண்ணார் இல்லையா? கட்சியில கர்மா வில் கம் பேக் மாதிரி வர்மா வில் கம் பேக் ஆகி போச்சு. கட்சியில பாருங்க ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாரு கட்சி லாஸ்ட் ஓவர் முடியலையே. அப்ப அவரு தான் அவர் திட்டிக்கணும். அவருக்கு போய் யார் எடுக்கிறது இப்போ? அதுதான். அதனால அப்பேற்பட்ட ஒரு பிஸ்டா பிளேயர் நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து என்ன நாக்ஸ் ஆடி இருக்காரு. நான் சொல்லுவேன் சூரியகுமார் யாதவோடைய மிரர் இமேஜ் அவர் லெப்ட் ஹேண்ட்ல அப்படி அடிப்பாரு. ஃபாஸ்ட் போலர் இறங்கி அடிப்பாரு, அக்ராஸ் போய் தூக்கி அடிப்பாரு, டெரிஃபிக் அவர். அதனால நான் என்ன சொன்னேன், சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் ஓவர் இருந்திருந்தா கதை வேற. திலக் வர்மா இருந்தாலும் ட்ரை பண்ணிருப்பாரு டிஃபரெண்டா. பிகாஸ் அவரு அந்த மாதிரி ராகல் ஆடுற டைப்பே கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பேட் டேஸ்ட்ல இருந்து அப்படி போய் ஒரு பிளேயர் உள்ள போன்னு சொன்னது. அவ்வளவு பெரிய பிளேயர். அத நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய பேர் அதை ஹார்ஷா பேசியிருந்தாங்க சார். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னொரு அடிஷனலா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவ்வளோ நீங்க அவரை வர வேணாம்னு சொல்லி அவருக்கு பதிலாக நீங்க மிச்சல் சாண்டர் உள்ள வர வச்சோம். மிச்சல் சாண்டருக்கு சிங்கிள் ஓடாம இரு நான் முடிச்சுக்கிறேன் மேட்ச். நீங்க அப்ப நீங்க தான் முடிக்க போறீங்க மேட்ச்னா அதுக்கு திலக் வர்மாவே நான் ஸ்ட்ரைக்கர் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக்கர் நிக்க போறவர் தான் தெரிஞ்சு போச்சு. அது யாருன்னு தான் என்ன எப்படி ஸ்ட்ரைக்கர் அவர் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு அதுக்கு முன்னாடி ஜிடி மேட்ச்ல வந்து ஹார்திக் பாண்டியா ஃபெயில்டு டு கன்வெர்ட். அவர் வந்து இதே மாதிரிதான் லோ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ரன் பால் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் அவுட் ஆனாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. சோ அந்த ரிட்டையர்ட் அவுட்ங்கிறது வந்து இட் வாஸ் நாட் ஈஸி கால். நீங்க வந்து அடுத்த மேட்ச்ல வேணா நீ கடந்த ஒரு 2 மேட்ச் அவ்வளவுதான் விளையாடலப்பா, லாஸ்ட் 2 மேட்சஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இது we are benching you for next 2 matches சொன்னா கூட ஓகே. அந்த பாதியில தள்ளுற அளவுக்கு அட்லீஸ்ட் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வேற ஏதாவது பெட்டர் பேட்டர் இருந்தாரா? இல்ல லாஸ்ட் ஓவர் என்டையர் ஆல் தி 6 பால்ஸ் அவர் கையில தான் இருந்தது. அவர் தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம், ஒண்ணும் பண்ணலையே. அது என்ன பண்ண முடியும்? அவருக்கு இன்னும் கொடுக்க முடியுமா? அவ்வளவுதான் விஷயம். திலக் வர்மா நீங்க குறை கண்டுபிடிச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்க?